சமீப காலமாகவே நம்ம நாட்டில் பல பகுதிகளில் மக்கள் நாய் கடியால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ நாய்களோட தொல்லை அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், நாய் கடித்தாலோ நகம் பட்டாலோ ஒரு பேனிக் ஆகாமல் ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும். ஃபஸ்ட் எய்ட் என்னென்னா, நம்முடைய அந்த நாய் கடித்த பகுதியை இல்லை நகம் பட்ட பகுதியை சோப் வாட்டரால் கழுவணும். சோப் நல்ல இதில் துணி துவைக்க சோப்பால் நல்லா ஒரு 10 டைம்ஸ் அந்த தண்ணீர் போட்டு கழுவணும். இல்லாட்டா தண்ணீர் டேப்பில் போய் நின்று 10 நிமிஷம் நின்றோம்னா அந்த காயப்பட்ட இடத்துல உள்ள வைரஸ்லாம் போயிடும். உடனே ஜிஹெச்சுக்கு போயிடும். எனக்கு கூட சமீபத்தில் அந்த ஒரு நாய் நகம் பட்டு காயம் ஏற்பட்டுச்சு. உடனே ஜிஹெச்சில் போனோன்னா நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. 4 டோஸ் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நாய்க்கடி சம்மந்தமாக மக்கள் மத்தியில் சில மூட நம்பிக்கை விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்மளை ஒரு நாய் நம்ம கடிச்சிச்சின்னா நாம் எந்த ஒரு டெத்து வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன லாஜிக் இருக்குதுன்னு தெரியல. அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நாயை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், ஒரு 2 மாதம் பார்த்துக்கணும், அது சாகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது செத்து போச்சுன்னா நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்னு சொல்ல மாட்டாங்க. பொதுவாகவே நாய் வளர்ப்பது பற்றி இஸ்லாம் சில கண்டிஷனை கொடுக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது யார் ஒருவர் வீட்டில் நாய் வளர்க்கின்றாரோ அவருடைய நற்செயலில் இருந்து 2 கீராத் அளவு நன்மை குறையும் அப்படிங்கிறாங்க. அதாவது 2 கீராத் அளவு நன்மைகள் குறைந்து போயிடும், ஒவ்வொரு நாளும் குறையும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி அருள் தரும் மாணவர்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நாய் வேட்டையாடுறதுக்கு வளர்க்கலாம், வீட்டில் செல்லமாக வளர்க்குறது அனுமதி இல்லை இஸ்லாத்தில். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்று விஷயம் சொல்கிறாங்க, உங்களுடைய வீட்டில் உள்ள பாத்திரத்தில் நாய் வாய் பட்டுவிட்டால் அந்த பாத்திரத்தை 7 முறை தண்ணீரால் கழுவுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு முறை மண்ணாலும் மற்ற 6 முறைகள் தண்ணீரை கொண்டு கழுவ சொல்கிறாங்க.